200 கோடி வந்து ஒரு கான்ட்ராக்டுக்கு வந்து 130 கோடி கிட்டத்தட்ட 10% மேலே வாங்கியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு வந்து அது 2 இதும் யார் வந்து என்ன பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் அதில் கையெழுத்து போடுறதுக்கு யாருக்காவது அதிகாரம் வேணும் இல்லையா? அது வந்து முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் இருக்கான். அப்போ பார்ட்டி ஃபண்டை கண்ட்ரோல் பண்ணது அவங்க 2 பேர் தான். அதிலிருந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷனில் 2,62,00,000 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு உள்ளே வந்ததில்லை. 2 கோடியே லஞ்சமாக வந்து கொடுக்கப்பட்டதுன்னு எங்கேயோ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பரிமாறிக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, இதெல்லாம் வந்து இமெயிலு, இதெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இடியில். அப்போ பார்ட்டி ஃபண்டுன்னு வசூல் பண்ணால் அதுக்கு வந்து முதல்வர் துணை முதல்வர் தான் அதுக்கு பொறுப்பாகிறார்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு தான் உள்ளே வருது. அதிலிருந்து ஒரு 2 கோடி லஞ்சமாக வெளியில் போகுதுன்னா லஞ்சம்னா யாருக்கு? அவங்களுக்கே போகுதா இல்லை மந்திரிக்கு போகுதா